Hello friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ப்ளவுஸ்ல 5 டாட் எந்தெந்த இடத்துல எந்த அளவுகள்ல பிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்க போறோம். ப்ளவுஸ்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து டாட் தான் ரொம்ப முக்கியம். அந்த டாட் என்ன அளவுகள்ல பிடிக்கணும், எந்த சைஸ் ப்ளவுஸ்க்கு எவ்வளவு அளவுகள் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கிளியரா பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் இப்போதான் வந்து ப்ளவுஸ் எடுத்து அதுக்கு மேட்சான கலர் எடுத்து நான் வந்து பாபின்ல நூல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி ஃபுல் ஆனோனே பாருங்க, இது வந்து லாக் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து நூலை இந்த மாதிரி நம்ம பிளேட்ல கட் பண்ணிக்கலாம். சிசர் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம நூல் வந்து பிரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூல் கோர்க்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், பெரிய நூல்கண்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மேலே ஒரு ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அதில் செட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். பட் இது சின்ன நூல்கண்டு அப்படிங்கிறதுனால டைரெக்டாக நம்ம வந்து இந்த ஹோலில் வந்து நூல் கோர்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து தேர்டு ஹோல் வழியாக வெளியில் எடுத்துக்கலாம். அதே போல் கீழ் சைட்லேயும் 2 ஹோல் இருக்கும். அந்த ஒரு ஹோல் வழியாக விட்டு எடுத்து மறுபடியும் ஒரு ஹோல் வழியாக மறுபடியும் விட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த பிளேட் இருக்குது பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த பிளேட்டில் நம்ம ரோல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மூவிங் ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியாக நம்ம த்ரெட்டை விடலாம். விடும் பொழுது பாருங்கள், மறுபடியும் அந்த நூல் வந்து அதாவது பிசுறுகள் இருந்தது அப்படின்னா கட் பண்ணிவிட்டு நீங்கள் விடும் பொழுது ஈஸியாக உள்பக்கம் போகும். சரிங்களா? ஆக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி விடுங்க. கீழே 2 பிளேட் இருக்குது, அதுலேயும் நம்ம நூல் வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ் சைடில் நம்மளுக்கு ஒரு ஹோல் இருக்கும். சரிங்களா? ஒரு கம்பி வளைவு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீடிலுக்கு மேல் பக்கமாக ஒரு ஹோல் இருக்கும். இது 2லையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நீடிலில் நூல் வந்து கோர்க்குறோம். இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடில் வந்து நூல் வெளியில் வர்ற மாதிரி தான் கோர்க்கணும். எந்த ஒரு மிஷினுக்குமே, சின்ன மிஷினாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய மிஷினாக இருந்தாலும் சரி, லெஃப்ட்டில் உள்ளே விட்டு ரைட்டில் வந்து வெளியில் வர்ற மாதிரி நூல் வந்து கோர்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து கோர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாபின் வந்து இது மாதிரி கேஸில் செட் பண்ணிக்குவாங்க. கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும், அந்த வழியாக இந்த மாதிரி பிளேட்டில் கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஹோல் வழியாக வெளியில் வரும். ரெண்டாவது உள்பக்கம் லாக் போடும் பொழுது பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லாக் போடணும். சரிங்களா? இது மாதிரி ஓப்பன்லேயே எடுத்துகிட்டு போங்க. இந்த சைடில் லாக் போடும் பொழுது பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த லாக் வந்து வெளியில் விட்டுறக்கூடாது. ஃபுல்லாக உள்ளே அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ் வந்து லாக் ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு நூல் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், கட் பண்ண ப்ளவுஸ் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து 5 டாட் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பேக் பார்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர்கட் வந்து இந்த இடத்துல கொடுக்காமல் இருக்கேன், ஹேர்கட் கொடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் பக்கத்துலேயே ஹேர்கட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பேக் பட்டி வந்து மடிச்சடிக்கணும். சரிங்களா? அதாவது பேக் பார்ட்டினுடைய கீழ் பட்டியை வந்து ஃபோல்டு பண்ணி தையல் போடணும். நம்ம 1.5 இன்ச் அகலத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் நேர் ஃபோல்டு பண்ணி மடக்கி இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும், ஒரு லைன் கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், இது மாதிரி லைனில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் 2 ஹெர்கட்டையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கூட ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்காக தான் மெயினாக வந்து நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற நேரம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ 3/4 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ண அளவோடு டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ண போகிறோம். சரிங்களா? மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹெர்கட்டோடு சேர்த்து கரெக்டாக மேல் பக்கம் வர்ற மாதிரி சரியான அளவு. சரிங்களா? இப்போ நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக ஃபோல்டிங்குடைய எட்ஜிலேயே வந்து தையல் போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ரெண்டாவது ஃபினிஷிங்கும் வந்து சின்ன தையல் போடுங்க, அதுதான் பார்க்குறதுக்கு ப்ளவுஸ்க்கு வந்து அழகாக இருக்கும். சரிங்களா? சுடி, நைட்டி, ஃப்ராக் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய தையல் போடலாம். பட் சின்ன தையல் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ப்ளவுஸ்க்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சரியாக ஸ்டிச் பண்ணியிருக்கோமாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஹேர்கட்லேருந்து கீழ்ப்பக்கம் எண்டிங் வரைக்கும் சரியாக இருக்கா 2 சைடும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சென்டர் பார்க்கலாம். சரிங்களா? ப்ளவுஸில் சென்டர்லேருந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியாக சென்டர்லேருந்து லெஃப்ட் 4, ரைட் 4. சரிங்களா? லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் 4 இன்ச்சு. இது நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு சரியான அளவு. சரிங்களா? இது வந்து ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ்க்கும் மீடியம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் எல்லா ப்ளவுஸ்க்குமே இது வந்து செட் ஆகும். லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச். சரிங்களா? இப்போ நம்ம பேக் டாட் இது மாதிரி கரெக்டாக
அளந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது பேக்கில் வந்து சரியாக இருக்கும் சரிங்களா. அந்த தூக்கல்கள் இல்லாமல் பேக்கில் வந்து சில பேர்த்துக்கு இடுப்பு சைடில் தூக்கல்கள் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி தூக்கல்கள் இல்லாமல் ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் சரிங்களா. 1/4 இன்ச் அகலத்தில் வந்து நான் தையல் போட்டிருக்கேன். இந்த சைடு 1/4 இன்ச்சு, அந்த சைடு 1/4 இன்ச்சு சரிங்களா. டோட்டலாக ஒரு டாட் வந்து 1/2 இன்ச் அகலத்தில் நான் வந்து பிடிச்சிருக்கேன். இதுவே வந்து கொஞ்சம் உடல் பருமனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3/4 இன்ச் கூட பிடிக்கலாம். ஏன்னு கேட்டால் மேல் சைடில் நம்மளுக்கு வந்து கிளாத் அதிகம் தேவைப்படும் இல்லைங்களா, கீழ் சைடில் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அதனால் நம்ம தேவைக்கேற்ப வந்து தையல் போட்டுக்கலாம். அதே போல் 2 டாட்டுமே நம்ம வந்து தையல் போட்டுக்கிறோம் பாருங்கள். இது மாதிரி ஃபோல்டு பண்ணால் ஷோல்டர் நேர் கிட்டத்தட்ட வரும் சரிங்களா. சரியாக ஷோல்டரோட சென்டர் வர்றது சிரமம், ப்ளவுஸை பொறுத்து மாறுபடும் சரிங்களா. பட் ஆனால் ஷோல்டரில் இது மாதிரி ஃபோல்டிங் வரும். ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் சில பேர்த்துக்கு போடலாம், சில பேர்த்துக்கு 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க சரிங்களா. கீழ் சைட்லேயே இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்பொழுது உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து சுத்தமாக தெரியாது சரிங்களா. இந்த சுருக்கங்கள் சுத்தமாக வந்து தெரியாது, நீட்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டில் 2 டாட் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணி தையல் போடணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துட்டோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணாமல் இருக்கேன், இது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் தனித்தனியாக எடுத்துக்குவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஹெர்கட் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த ஹெர்கட் 2ஐயும் ஜாயின் பண்ணி நம்ம தையல் போடணும். இந்த ஹெர்கட் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். 2 ஹெர்கட்டையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணும்போது கிட்டத்தட்ட சென்டர் வரும், ஷோல்டருடைய சென்டர். சில ப்ளவுஸ்க்கு வராமலும் இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 2.25 இன்ச் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா. பட் ஆனால் நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப, அதாவது மீடியம் சைஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். இதுவே வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக 3 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். 3 to 3.25 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு டாட்டை பொறுத்த வரைக்கும் 2 to 3 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி 2 தையல் வந்து அந்த இடத்துல போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் ப்ளவுஸுடைய அமைப்பு எப்படி வரும் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டாட் தான் ப்ளவுஸுடைய அமைப்பை வந்து நிர்ணயிக்கிறது சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு டாட் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செகண்ட் டாட் வந்து இந்த குக்கி பட்டி அது மாதிரி கரெக்டாக டபுளாக ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச் அகலத்தில் சரிங்களா. இந்த சைடு 1/4 இன்ச், அந்த சைடு 1/4 இன்ச்சு. லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச் காமனாக நார்மல் சைஸ் ப்ளவுஸ்க்கும் சரி, பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்கும் சரி, ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ்க்கும் சரி, எல்லா சைஸ்க்குமே சரியானதாக இருக்கும் சரிங்களா. சில ப்ளவுஸ்க்கு மட்டும் 2.25 இன்ச் வந்து தேவைப்படும் சரிங்களா. இப்போ 2.5 இன்ச் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். டபுள் ஸ்டிச் வந்து அந்த இடத்துல போட்டுக்கோங்க. கண்டிப்பாக 3 டாட்டுக்குமே வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து தெளிவாக இருக்கும். டாட் வந்து கரெக்டாக ஷார்ப்னஸ் நல்லா தெரியும் சரிங்களா. சிங்கிள் டாட் போடுறப்ப அதனுடைய தன்மை வந்து குறையும் சரிங்களா, ஸ்டிஃப்னஸ் வந்து குறையும். ஆக டபுள் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3rd டாட் இந்த ஆம்கோல் ரவுண்டோடைய சென்டர் சரிங்களா. ஃபஸ்ட்டு டாட்டோடைய எண்டிங் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஃபோல்டிங் வந்து கிடைக்கும். சென்டரில் இந்த மாதிரி வந்து ஃபோல்டிங் எடுத்துட வேண்டாம் சரிங்களா, இந்த சென்டர் வேண்டாம் சரிங்களா. கரெக்டாக ஃபஸ்ட்டு டாட்டுடைய எண்டிங்கை இது மாதிரி ஃபோல்டிங் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நேராக ஃபோல்டிங் வந்து சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு கிளாத் வந்து முன்னப்பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிடிச்சிருக்கிற சென்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். கிளாத் முன்னப்பின்ன இல்லாமல் நேராக இருக்கிற மாதிரியும், அதே போல் ஃபஸ்ட்டு டாட்டை நோக்கி நம்ம தையல் வர்ற மாதிரியும், 3rd டாட் ஃபஸ்ட்டு டாட்டை நோக்கி வர்ற மாதிரியும் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா 4 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பட் அதாவது 3.25 to 4.5 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணலாம் சரிங்களா. நார்மல் அப்படிங்கிறது நம்மளுக்கு 4 to 4.25 இன்ச் சரிங்களா. 1/4 இன்ச் அகலத்தில் நான் வந்து தையல் போட்டுட்டு கிராஸாக வந்து இந்த 4 இன்ச் இடத்துல இது மாதிரி ஃபில் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டோன்னே பார்க்கலாம் சரிங்களா, நம்ம சரியாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோமா, இல்லை டாட் வந்து லென்த் வேணுமா அப்படிங்கிறத. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு டாட்டுக்கும் இடையில 1.5 இன்ச் அகலம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா. ரொம்ப ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா 1.25 இன்ச் தேவைப்படும். ஏன்னா அந்த அளவுகள் குறையும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து ஷார்ப்னஸ் வந்து அதிகமாகும் சரிங்களா. கப் ஷேப் வந்து சிறியதாக இருக்கிறவங்களுக்கு 1 இன்ச் 1.25 இன்ச் போதுமானது. கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 1.5 to 1.25 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் வந்து நம்ம டாட்டினுடைய அகலம் இருக்கலாம்.
இப்போ பாருங்கள் இந்த அகலம் வந்து 1.5 to 1.25 இருக்கணும், பட் 2 இன்ச் இருக்குது. ஆக ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். சரிங்களா? தேர்டு டாட் மட்டும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து தையல் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு டாட்டையும் செகண்ட் டாட்டையும் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இடையில கரெக்டாக வந்து 1.5 இன்ச் இருக்குது, அது வந்து போதுமானது. சரிங்களா? இப்போ நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது சரியாக 1.5 இன்ச் வருது. இந்த அகலங்கள் போதுமானது. ஆக நம்ம ஷார்ப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 இன்ச்சா 1.5 2 அப்படிங்கிறது நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் 3 டாட்டுக்கு இடையில சரியான கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால ஷேப் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா கப் ஷேப்பை நிர்ணயிக்கிறது நம்மளுடைய டாட் தான். சரிங்களா? இந்த டாட்டினுடைய அகலங்கள் வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது. அதாவது ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி ரொம்ப கம்மியாக இருக்குது, 1 இன்ச் இருக்குது அப்படின்னா ஷார்ப்னஸ் வந்து கப் ஷேப் வந்து ஷார்ப் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதுவே வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது உடல் ரொம்ப பருமனாக இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச் டு 2 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம 1.5 இன்ச் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, சரிங்களா, விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த சைடு நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்குவோம். அதே போல் ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், முதலே நான் வந்து சொன்ன மாதிரி தான். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு. சரிங்களா? ஸ்மால் சைஸ் அப்படிங்கிறப்ப 2.25 இன்ச் போதுமானது, 2 to 2.25 இன்ச். இதுவே பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து 3 to 3.25 இன்ச் வரைக்குமே வந்து ஃபஸ்ட்டு டாட் வந்து நீங்கள் தையல் போடலாம். சரிங்களா? அப்போ தான் வந்து அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் வந்து எடுப்பாக இருக்கும் ப்ரெஸ்ட் சைஸ். சரிங்களா? கப் ஷேப் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா தான் ஃப்ரண்ட் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ப்ளவுஸே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஆக செகண்ட் டாட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2.5 to 2.25 இன்ச் வந்து கண்டிப்பாக போதுமானது. ஃபஸ்ட்டு டாட் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். சரிங்களா? லென்த் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். இதே போல் 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்லேயும் சரி, செகண்ட் டாட் அண்ட் தேர்டு டாட் எல்லாத்துலேயுமே 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 டாட்டையும் பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியும் அகலங்கள் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கும் பொழுது. சரிங்களா? எனக்கு செகண்ட் டாட்டில் மட்டும் கொஞ்சம் லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அகலம் அதிகமாக தெரியுது. ஆக இன்னும் வந்து ஒரு 1/4 இன்ச் லென்த் வைஸ் வந்து எக்ஸ்ட்ரா தையல் நான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டால் 2 இன்ச் அகலம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இடையில 2 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கும் பொழுதே. சரிங்களா? ஆக மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக பண்ணுறப்ப நம்மளுக்கு டாட்டினுடைய அகலங்கள் சரியாக வந்துடும். அடுத்து பாருங்கள், தேர்டு டாட் கரெக்டாக வந்து சென்டர் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டாட்டினுடைய எண்டிங். சரிங்களா? கரெக்டாக ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணும்போதே நம்ம எண்டிங் எந்த இடத்துல தேர்டு டாட் முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஃபோல்டிங்கே சொல்லிடும். பாருங்கள், கரெக்டாக அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். 2 டாட்டையும் நம்ம எடுக்கும் பொழுதே கரெக்டாக தேர்டு டாட்டுடைய எண்டிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. அந்த ஃபோல்டிங்கோடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 3 டாட்டுக்கும் இருக்கிற அகலங்கள் ரொம்ப சரியாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம டாட்டை வந்து கரெக்டான அளவில் 2 சைடும், லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் சரியான அளவில் வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். சரிங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸில் 5 டாட், அதாவது ஃப்ரண்ட்டில் 3 டாட்டும் பேக் சைடில் 2 டாட்டும் எந்தெந்த அகலத்தில் எவ்வளவு லென்த் வைஸில் தையல் போடணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். அதே போல் ஸ்மால் சைஸ், நார்மல் அண்ட் பெரிய சைஸ் 3 சைஸ் ப்ளவுஸுக்குமே வந்து எவ்வளவு லென்த்தில் நம்ம வந்து தையல் போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.